ஹலோ யோஸ், இன்னைக்கு இந்த பகுதியில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26 நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆயிருச்சு. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பகுதியில். இங்கே 5 years இன்டெகிரேட் லா டிகிரிக்கான கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டாக இருக்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாக்கும் ஓப்பன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அஃபிலேட்டட் லா காலேஜஸ்க்கும் உங்களுக்கு வந்து 5 years இன்டெகிரேட் கோர்சஸ் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. எந்தெந்த காலேஜஸ்ல 5 years இன்டெகிரேட் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கு, தென் வந்து எங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கு, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸாக இந்த வீடியோவில் நான் பார்க்க போறோம். எப்படி அப்ளை பண்றது, என்ன ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன எலிஜிபிலிட்டி என்ன, கம்ப்ளீட்டா உங்களுக்கு இதில் நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸை அனலைசிஸ் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த தமிழ்நாடு டாக்டர் லா யூனிவர்சிட்டி, ஓகேங்களா, லா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லா யூனிவர்சிட்டி வந்து சென்னையில் தரமணி நியர்பையில் இங்கே இருக்கு காலேஜஸ் வந்து. இங்கே உங்களுக்கு வந்து இப்போ வந்து அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட் நம்ம வழக்கமாக என்ன சொன்னோம், கூகுளில் போயிட்டு டாக்டர் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுவோம். டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வருது tndalu.ac.in. இதான் வந்து வெப்சைட்டு, ஓகேங்களா. இந்த வெப்சைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் உங்களுக்கு டேரெக்டாக இதான் வெப்சைட்டுக்குள்ள உங்களுக்கு போகும். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க லா அட்மிஷன்ஸ் 2025-26 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாக அட்மிஷன் பேஜுக்கு போயிடும். உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பேஜஸில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது எப்படி, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும், தென் லாகின் பண்ணணும், தென் ஃபார்மை ஃபில் பண்ணணும், அந்த அப்லோடில் டாக்குமெண்ட்ஸ், பேமெண்ட் வந்து பே பண்ணணும்னா அதுக்கப்புறம் டவுன்லோட் தான் அப்ளிகேஷன். இதுதான் வந்து இதில் ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது. தென் அது இல்லாமல் உங்களுக்கு இந்த இதுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாக்கு வந்து தனி போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு தனி போர்ட்டல் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இதில் ஃபஸ்ட் நம்ம நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதன் அதுக்கப்புறம் ஃபர்தராக மீதி எல்லாத்துக்கும் நமக்கு வந்து வருவோம். இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதான் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்கிறது, ஓகேங்களா. நீங்கள் லா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா லா யூனிவர்சிட்டியில இருந்து அதாவது ஆன்லைன் மோட் அட்மிஷன்ஸ் தான், ஓகேங்களா. நீங்கள் அப்ளை பண்ண ஆன்லைனில் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் எதுவுமே கிடையாது. இல்லை ஆக்சுவலாக யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா தரமணி ரயில்வே ஸ்டேஷன் பெருங்குடி கேம்பஸ், ஓகேங்களா, தரமணியில் இருக்க. இங்கே உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் லா, ஓகேங்களா, அதாவது லா யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் லா, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, ஓகேங்களா, யூனிவர்சிட்டியில் 5 years இன்டெகிரேட் ஹானர் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இங்கே அந்த 5 years இன்டெகிரேட் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BA LLB ஆனர்ஸ் இருக்கு, தென் BBA LLB ஆனர்ஸ் இருக்கு, தென் BCom LLB இருக்கு, தென் BCA LLB இருக்கு, ஓகேங்களா. இந்த 4 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இதுக்கு எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HSC, CBSE, ISC எதில் இருந்தாலும் தென் ப்ளஸ் 3 years டிப்ளமா கோர்ஸ், 3 years பாலிடெக்னிக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட அவங்க கூட எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து BCom LLB அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் காமர்ஸ் வந்து டெஃபினட்டாக கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. தென் அதே மாதிரி BCA LLB அப்ளை பண்ணுறவங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து நீங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு HSCனா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மினிமம் மார்க்ஸ் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SC/ST கேண்டிடேட் வந்து 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். தென் அதர் கேண்டிடேட் NRI கோட்டா இருந்தாலும் 70% ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்கன்னா அவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி எலிஜிபிள் மார்க்ஸ் வந்து மினிமம் எலிஜிபிள் மார்க்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி இதில் என்ன BA அண்ட் BBA LLB சேம் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க, இந்த சேம் பேமெண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒரே கேட்வே தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தென் பாஸ்போர்ட்டிக்ஸ் எல்லாம் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அப்ளிகேன் எலிஜிபிள் ஃபார் NRI கோட்டா அப்ளை பண்ணுறவங்க தென் ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்து லா அட்மிஷன் ஆஃபீஸில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை வாங்கி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து யூனிவர்சிட்டிக்கான அட்மிஷன்ஸ்க்கு சொல்லியிருக்க தகவல் இது எல்லாமே. தென் அடுத்து நம்ம அஃபிலேட்டட் யூனிவர்சிட்டிஸ் நம்ம வந்துடுவோம். தென் அஃபிலேட்டட் லா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட்லேயும் இருக்குது, ப்ரைவேட்லேயும் இருக்குது, ஓகேங்களா. அதில் 5 years BA LLB கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. 5 years BA LLB கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் HSC, தென் CBSE, ISC, 3 years டிப்ளமோ, இது எதாக இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண இந்த நீட் கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அவங்க எலிஜிபிள்.
மினிமம் வந்து உங்களுக்கு வந்து 40% ஆஃப் மார்க்ஸ்க்கு வந்து எஸ்சி கேண்டிடேட் வாங்கியிருந்தா போதும். தென் அதர் கேண்டிடேட் வந்து 45 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? தென் மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் அட்மிஷன்ஸ் வந்து கண்டக்டட் த்ரூ ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுறது. உங்களுக்கு கேண்டிடேட் மெரிட் பேசிஸில் மட்டும்தான், பேஸ்ட் ஆன் உங்களோட மார்க்ஸ் வந்து என்னவோ தமிழ் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தென் அடுத்து 2வது கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ எல்எல்பி. சரிங்களா? பிஏஎல்எல்பி, பிபிஎல்எல்பி இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் ஃபீ என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து May 12 வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 31 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. தென் அது அப்ளிகேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் எஸ்சி கேண்டிடேட் வந்து 500 ருபீஸும், தென் அதர் கேண்டிடேட் வந்து 1000 ருபீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அது என்ஆர்ஐ கோட்டா அப்ளை பண்ணுறவங்க வந்து $US வந்து $200 வந்து ஆகும். நீங்கள் டிடி எடுக்கணும். த ரெஜிஸ்டர் த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி பேயபிள் அட் சென்னை 28. ஓகேங்களா? 6,28 சொல்லிட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டிடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஆர்ஐ கோட்டா சொல்லியிருக்காங்க. தென் அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணுறவங்களுக்கும் சேம் வந்து ஓப்பனிங் டேட் வந்து May 12 ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 31 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட் 250 ருபீஸ், அதற்கு வந்து 500 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபீ பே பண்ணுறவங்க ஒன்லி வந்து மோட் வந்து கேஷ், டிமாண்ட் டிராஃப்ட், மணி ஆர்டர், செக்கு, பேபிள், இது எதுவுமே எதுவுமே வந்து அக்செப்டபிள் கிடையாது. நீங்கள் ஃபீஸ் பே பண்ண ரீஃபண்ட் எதுவும் கிடையாது. நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The notification for 3 years LLB honors, then 3 years LLB affiliated வந்து நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி வந்து யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்போ நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நீங்கள் ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா tndallu.ac.in இந்த வெப்சைட்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்க தகவல் இதுதான். இதில் நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்கிறது கம்ப்ளீட்டாக எல்லா டீடைல்ஸுமே நோட்டிஃபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? சரி, அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருவோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட போட்டோ உங்களுக்கு என்ன சைஸஸ்ல இருக்கணும், அந்த எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், ஹெச்எஸ்சி மார்க் ஷீட், தென் கம்யூனிட்டி, தென் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான பிஎன்ஜி டாக்குமெண்ட்ல உங்களுக்கு 10 to 250 கேபில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எந்த இதுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. நீங்க கேண்டிடேட் வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி உங்க நேம் நீங்க என்ட்ரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் நேமோட என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நேமு, ஓகேங்களா, உங்களுக்கு 10th மார்க் ஷீட் ஒரிஜினல்ஸ்ல என்ன இருக்கோ அதே மாதிரி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டேட் ஆஃப் பர்த், அது மொபைல் நம்பர், தென் அதே மாதிரி மெயில் ஐடி, இந்த கன்ஃபார்ம் மெயில் ஐடி இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணி டேட் ஆஃப் பர்த் மூலமா லாகின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லலாம். உங்களுக்கு பேசிக் டீடைல்ஸ் எங்க ஸ்கூல்ஸ்ல எங்க படிச்சிருக்கீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு பேசிக் டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணணும். தென் எலிஜிபிலிட்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து என்ன டோட்டல் மார்க்ஸ் இதெல்லாம் என்ன எல்லாம் கேட்டிருப்பாங்க. எவ்வளோ மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நீங்க 6th to 12th வந்து எங்க படிச்சிருக்கீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்துருணும். தென் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லை டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ பர்டிகுலர் சைஸ் நீங்க வச்சுக்கோங்க. எது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து பேமெண்ட் ப்ராசஸ் வரும். நீங்க பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதுதான். சரிங்களா? இதுதான் கொடுத்துருக்காங்க. நீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா ஆனர்ஸ்க்கு வந்து நீங்க தனியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் நீங்க அப்ளை பண்றதுக்கு அதுக்கு தனியா கொடுத்துருக்காங்க. தென் அதுவே நீங்க அஃபிலியேட்டட் காலேஜஸ் நீங்க அப்ளை பண்றதா இருந்தால் அதுக்கு தனியா கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்க அஃபிலியேட்டட் காலேஜஸ் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே டோட்டலா வந்து 26 காலேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல இல்லை 26 காலேஜஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுப்பாக்கம், ஓகேங்களா, சென்னை டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் வந்து புதுப்பாக்கத்துல இருக்கு. தென் அதே மாதிரி சென்னை டாக்டர் அம்பேத்கர் பட்டறை பெரும்புத்தூர் அங்க இருக்கு. தென் மதுரை லா கவர்மெண்ட் லா காலேஜ், திருச்சி லா காலேஜ், தென் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், தருமபுரி, தென் ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், தேனி, காரைக்குடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ். தென் பிரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரஸ்வதி லா காலேஜ் வந்து திண்டிவனத்தில் இருக்கு. புதுக்கோட்டையில வந்து மதர் தெரேசா லா காலேஜஸ் இருக்கு. தென் ஜிடிஎன் லா காலேஜ் வந்து திண்டுக்கல்ல இருக்கு. தென் கேஎம்சி வந்து லா காலேஜ் வந்து திருப்பூர்ல இருக்கு. தென் ஈரோடு லா காலேஜா வந்து இருக்கு. தென் தென்காசியில தங்கப்பழம் லா காலேஜ் இருக்கு. தென் துளசி
காலேஜ் ஆஃப் லா ஃபார் உமன்ஸ்க்கு மட்டும் தூத்துக்குடியில் இருக்கு. தென் கன்னியாகுமரியில் முகில் காலேஜ் ஆஃப் லா இருக்கு. தென் எஸ்கேபி லா காலேஜ் திருவண்ணாமலையில் இருக்கு. சார் ஐசக் நியூட்டன் லா காலேஜ் நாகப்பட்டினத்தில் இருக்கு. தென் ஆனந்தம் லா காலேஜ் தஞ்சாவூர்ல இருக்கு. சரிங்களா, இதில் 26 காலேஜஸ். இதில் வந்து 15 காலேஜஸ் 26ல 15 காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸும் தென் 11 காலேஜஸ் வந்து பிரைவேட் காலேஜஸுமே இருக்கு. சரிங்களா, இதுதான் நீங்க இருக்கிறது. நீங்க அப்ளை பண்றவங்க நீங்க எந்த இதுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க கரெக்டாக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. நீங்க வந்து யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணுறதா இருந்தா யூனிவர்சிட்டி வந்து இந்த சைட் போர்ட்டல் இருக்கு. நீங்க அப்ளைடட் காலேஜஸ் நீங்க அப்ளை பண்றது அது தனித்தனி போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. நீங்க போர்ட்டல் கரெக்டாக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் எலிஜிபிலிட்டி உங்களோட மார்க்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் எலிஜிபிலிட்டி இல்லாமல் இது பண்ணீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ வந்து ரீஃபண்ட் கிடையாது. அது தெளிவாகவே சொல்லிட்டாங்க. சரிங்களா, நீங்கள் எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. தென் அதே மாதிரி பாஸ்போர்ட்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. பாஸ்போர்ட்டிக்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆமாம், பாஸ்போர்ட்டிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இல்லை மேலே ப்ரௌச்சர் சொல்லிட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்க, தமிழ் இங்கிலீஷ்லையும் இருக்குது. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு தேவை பாஸ்போர்ட்ஸில் மெயினாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் இயருக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ஆர்ஐ கோட்டாக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், இது வந்து எல்லா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, நோ ப்ராப்ளம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பாஸ்போர்ட்டிக்ஸில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பாஸ்போர்ட்டிக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 31 வந்து லாஸ்ட் டேட்டு. அஃபிலியேட்டட் காலேஜுக்கு சரி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்குங்க. சரிங்களா, மேற்கொண்டு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் தகவல் வேண்டாம் கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.